என்பது பார்ப்பன மேலாதிக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதால் இன்று திராவிட கழகம் பாஜகவை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளது. முதலில் இதற்காக திராவிட கழகத்தை வாழ்த்துகிறோம் மக்கள் மன்றத்தின் சார்பில். தோழர்களே, மக்கள் மன்றம் 2020 சுமார் 1 மாத காலம் புதிய கல்விக் கொள்கை, அதாவது தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் என தொடர்ந்து பரப்புரையில் ஈடுபட்டோம். அப்போ ஈடுபட்டப்ப பொதுமக்கள் எப்படி எங்களை பார்த்தாங்கன்னா, ஏதோ நாங்கள் போய் தேவையில்லாமல் மக்களிடம் பீதி ஊட்டுவது போல் சொன்னோம். இந்த மாதிரி நீங்கள் 12th முடிச்சுட்டா கூட காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று வச்சுடுவோம். நீட்டில் எப்படி கஷ்டப்படுறாங்களோ பிள்ளைங்க, அந்த மாதிரி பிள்ளைகள் கஷ்டப்படணும். இவ்வளோ சிரமங்கள் இருக்குது, இது மீண்டும் ஒரு நவீன குலக்கல்வி திட்டம் அப்படின்லாம் எடுத்து சொன்னப்ப நம்மளை ஏதோ எப்படி பார்த்தாங்க, இவர்களுக்கு வேலையே இல்லை, எதையாவது ஒரு பீதியை தூக்கிட்டு நம்மளை மிரட்டுவார்கள் என்பது போன்று நம்மை பார்த்தார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு மாநிலத்துக்கே நாங்கள் 2000 கோடி கொடுக்க மாட்டோம், கல்விக்கான நிதியை கொடுக்க மாட்டோம் என்று ஒன்றிய அரசு மிரட்டும் அளவுக்கு நின்று இருக்கிறது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார், வடக்கு பிற்போக்கானது, தெற்கு ரொம்ப முற்போக்கானது என்று சொல்வார். அது உண்மை. பேரறிஞர் அண்ணா சொன்னார், நான் இந்த பதவியில் இருக்கிறனோ இல்லையோ, நான் கொண்டு வந்திருக்கிற சில விஷயங்கள் என்னுடைய பெயரை சொல்லும். குறிப்பாக இந்த இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணம், இது போன்று தமிழ்நாடு தனித்தன்மையோடு இயங்கி இருக்கிறது. பல விஷயங்கள்ல ஜல்லிக்கட்டு கொண்டு வந்ததா இல்லையா, 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்ததா இல்லையா, எந்த மாநிலத்திலையும் இது போன்ற அம்சங்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இடதுசாரிகள் சொன்னாங்க, கம்யூனிஸ்டுகள் இங்கே வருவாங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி சுயமரியாதை திருமணங்கள் எங்கள் பகுதியில் நடக்கிறது இல்லையே, வடநாடுகளில் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறோம், ஆனால் அங்கே கூட என்ன நடக்கிறது இல்லை, இது போன்ற திருமணங்கள் நடக்கிறது இல்லையே என்று வருத்தப்பட்டு கூறியிருக்கிறார்கள். அப்போ தான் போய் பார்த்தேன், இந்த 7A அப்படின்ற அந்த திருத்தம், இந்த திருமண சட்டத்தில் திருத்தம் 7A என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே உரியது. வேற எந்த நாட்டிலையும் அது என்ன ஆகலை, இல்லை, இந்த மாதிரியாக ஒரு திருத்தம் இல்லை. ஆகையால் இங்கே தான், இந்த நாட்டில் தான் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு விஷயங்கள். நல்லா போய் கான்ஸ்டியூஷனில் ஒரு விஷயத்தை கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்டிகல் 14 உறுப்பு 14 என்ன சொல்கிறது, குடிமக்கள் எல்லோரும் சமம்னு சொல்லுது. 15 என்ன சொல்கிறது, ஒரு குடிமகனை எதன் அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது, சாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில், பிறப்புனா எந்த ஊரில் பிறந்தாங்களோ பிளேஸ் ஆஃப் பர்த், அதன் அடிப்படையில் இப்படியெல்லாம் நம்ம பாகுபடுத்தக்கூடாது என்று சொல்கின்ற அந்த உறுப்பு ஒன்றை சேர்க்கல. மொழியின் அடிப்படையில் என்று அது சொல்லவில்லை. ஏன் மொழியின் அடிப்படையில் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இன்னைக்கு நான் கிராமத்து பிள்ளைகள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் BA தமிழ் படிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியாது, இன்னும் திடீர்னு தமிழ் மேலே பிள்ளைங்களுக்கு பற்று, ஏன் BA தமிழ் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டப்ப புரியுது. BA தமிழ் படித்தாதான் நாங்கள் நெட் எக்ஸாம் எழுதும்போது தமிழ்லேயே எழுதுவோம். புரியுதா தோழர்களே? அப்போ தமிழில் அந்த தேர்வை எழுதுனா பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதையே ஆங்கிலத்தில் எழுதினால் நாங்கள் என்ன ஆக மாட்டோம், பாஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு பாகுபாடு இருக்கு. தாய்மொழியில் ஒருவன் தேர்வை எழுதினால் அவன் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக தேர்ச்சி பெற முடியுது. அதே ஒரு மாணவன் ஆங்கிலத்தை கற்று அதன் பிறகு நேஷனல் எக்ஸாம்ஸ், UPSC எக்ஸாமாக இருக்கட்டும், பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், RBI எக்ஸாம், இது போன்ற பல்வேறு நேஷனல் எக்ஸாம்ஸை நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது கண்டிப்பாக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, சிரமப்படுகிறார்கள். இது ஒரு மொழி ரீதியான ஒரு பாகுபாடு. இந்த பாகுபாடின் அடிப்படையில் நாம் எங்கே ஒரு வழக்கை தொடுத்து விடுவோமோ என்ற பயத்தில் தான் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 15 வடிவமைத்தவர்கள் தெளிவாக அங்கே மொழியை என்ன பண்ணலை, சேர்க்கல. இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏன் அடிக்கடி நம்ம புரட்சியாளர் லெனினை முன்னுதாரணமாக காட்டுறோம்னா, அவர் என்ன பண்ணாரு, ரஷ்ய மொழி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ரஷ்ய மொழி இல்லை, அந்த சோவியத் ஒன்றியத்தில்
50 தேசிய இனங்கள் இருந்ததுன்னா அத்தனை தேசிய இனங்களுடைய மொழிகளும் அலுவல் மொழியாக இருக்க வேண்டும், அவ்வளவும் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசியவர் புரட்சியாளர் லெனின். ஆகையால் தான் சொல்றோம், இங்க ஷெட்யூல்டு அந்த பட்டியலில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் எந்த நிதியும் ஒதுக்கப்படுவதில்லை. இந்தி ஏற்கனவே தோழர்கள் பேசினாங்க. என்ன பேசினாங்க? இந்தி மொழி எப்படி எல்லா மொழிகளையும் விழுங்கியது என்று தோழர் சொன்னார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் இப்போ இந்திய நுழைக்கிறவங்க கடைசியில் என்ன ஆகும்னா ஆங்கிலத்தையும் தூக்கி விட்டு இந்தி மட்டுமே அலுவல் மொழி, இந்தியில தான் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு சாதாரணமாக ஒரு அதிகாரிகிட்ட போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்கணும்னா கூட இந்தியில தான் கொடுக்கணும்னா என்ன நிலைமை ஆகும் தோழர்களே? ஆகையால் தான் சொல்கிறோம், இது மிக ஆபத்தானது. இதை நாம் கண்டிப்பாக எதிர்த்தாக வேண்டும். நீங்கள் பாசிசம் ஏன் நம்ம நீங்கள் இந்தியை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வட மாநிலங்கள். ஆனால் வட மாநிலங்களில் ஏதாவது வளர்ச்சி இருக்கா? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு எல்லா துறைமுகம், ஏர்போர்ட் எல்லாத்தையும் அதானி கையில் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அதானி எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா வெறும் 34,000 பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த குஜராத்ல இருந்து இன்னைக்கு அமெரிக்கால இருந்து திரும்பி வந்தாங்க இல்லையா, பேட்ச் பேட்சா கைகள் கால்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு வந்தார்களே, அதுல 60,000 பேர்னா அதுல 40,000 பேர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அது குஜராத்தை சேர்ந்தவர்கள். ஆனா குஜராத் மாடல் என்று இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நமக்கு திராவிட மாடல்காரவங்களுக்கு நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க தோழர்களே. இதெல்லாம் நாம் கூர்ந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்துல ஏன் அமெரிக்காவில் இவ்வளோ கேவலப்படுத்தினான்னா வேலை வாய்ப்பின்மைனால தானே எல்லாரும் பஞ்சாப்ல இருந்து மற்றும் குஜராத்ல இருந்து ஓடுறாங்கன்னா, அங்கே இருந்தவர்கள் எல்லாம் நம்பியது 2 தொழில்களை. ஒன்று இராணுவம், 2வது விவசாயம். இந்த விவசாயத்திலையும் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்க மறுக்கிறது இந்த அரசு. தொடர்ச்சியாக எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டு வராங்க. ஆகையால் நாம் பார்க்கணும், யூஜிசி விஷயமா இருக்கட்டும், இல்லை வக்ஃப் போர்டு விஷயமா இருக்கட்டும், எதற்காக போராடுவது என்று தெரியவில்லை தோழர்களே. உண்மையில் எனக்கெல்லாம் உண்மையிலேயே கடந்த காலமாக நம்ம சீமானை குறித்தே பேசிட்டு இருந்தது ரொம்ப கேவலமாக தான் இருந்தது. நாம் பெரியார் இருந்தாருன்னா சொல்லுவாங்களே, அவர் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, அவர் தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பார். ஆனால் இப்போ நாம் இவனுக்கெல்லாம் பதில் சொல்லி கொடுத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு அவல நிலையில் இருக்கிறோம். ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்றால், நாம் அஜெண்டாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நாம் பல வேலைகளை, அதாவது நமக்கு என்றைக்குமே நான் யோசிக்கிறது என்னன்னா, நாம் சனாதனத்தை எதிர்க்கிறோம். அதே சமயத்தில் அது முதன்மை முரண்பாடாக இருக்கலாம். ஆனா 2வது முரண்பாடு என்ன, அதையும் நாம் என்ன பண்ண வேண்டி இருக்குது. இன்னைக்கு ஒரு வழக்கறிஞர்கள் திருத்த சட்டம்னு ஒண்ணு முயற்சி பண்ணாங்க. அந்த சட்டத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா? பாய்காட்டே கூடாதான், கோர்ட்டை புறக்கணிக்க கூடாதான் வழக்கறிஞர்கள். அப்ப அவர்களுடைய குறைகளை எப்படி பதிவு பண்ணுவாங்க? அப்ப தொழிற்சங்கம் பதிவு கூடாது, பாய்காட் கூடாது. இப்படி எல்லா வகையிலையும் நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை பறித்து விட்டு அப்புறம் எதற்காக ஒரு நாடு வெறும் வரி வசூலிப்பது மட்டும்தான் இந்த பாஜக அரசினுடைய வேலையா? வரின்னு எல்லாத்துலயும் வரியை பிடிங்கிட்டு இருக்கிறாங்களே. எனக்கு ஒரு கேள்வி, ஒரு கம்யூனிஸ்டாக ஒரு கேள்வி வரும். ஒரு மேடு இருந்ததுன்னா ஒரு பள்ளத்தை நிரப்புவது நியாயம்தான். தமிழகம் செல்வாக்காக இருக்கிறது, பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்ப பள்ளத்தில் இருக்கு, வறுமையில் இருக்கு. நாங்கள் கொஞ்சம் பள்ளத்தை நிரப்புகிறோம் என்றால் நியாயம்தான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் அது முறையாக நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம காசு 1 ரூபாய் கொடுத்துட்டு நமக்கு 26 ரூபாயில் 30 பைசா தான் வருதுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஆனால் அது முறையாக செலவு செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு முக்காவாசியான நீட் எக்ஸாமா இருக்கட்டும், யூபிஎஸ்சி எக்ஸாமா இருக்கட்டும், இது போன்ற எக்ஸாம்கள்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது எங்க? ஹரியானால, குஜராத்ல. அப்ப நாம் எப்படி நம்ப முடியும்? அப்ப நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு இங்க படிப்பான், அவங்க காப்பி அடிச்சு என்ன பண்ணுவான்? அவன் வந்துடுவான், நம்ம கட்டின மருத்துவக் கல்லூரியில வருவான். இங்க இதுதான் ஆபத்து தோழர்களே. ஆகையால் இந்தி மீது தனிப்பட்டு நமக்கு எதிர்ப்பு என்பதை விட இந்தி என்னத்தையும் சேர்த்து கொண்டு வரும் என்றால், இந்தி பார்ப்பன மேலாதிக்கத்தை கொண்டு வரும். அப்புறம் டோட்டலா இந்த ஐஐடி டைரக்டர் சொன்னாரு காமகோடி, அந்த மாதிரி கொஞ்சம் மூத்திரம் குடிச்சா போதும், உங்களுக்கு ஈகோலி பாக்டீரியா அழிஞ்சிடும், உங்களுக்கு ஜுரம் 15 நிமிஷத்துல குறைஞ்சிடும். இப்படி சொன்னார் தான் ஐஐடி இருக்கிறதுலே அறிவு ஜீவிகள் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐஐடி டைரக்டர் காமகோடி சொன்னது இதுதான். ஆகையால் தோழர்களை, இவர்கள் பாஜக எப்படியாவது வெறுப்பு அரசியலின் மூலம் நம்மை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன்.
திருப்பரங்கிட்டு ஆடலாமா, இப்படி வந்து மாமிசத்தையே ஒரு கேவலமாக சித்தரிக்கும் போக்கு, இப்படி எல்லா வகையிலையும் பாஜக தனது சூழ்ச்சிகளை எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்றணும் என்ற முயற்சியில் இருக்கிறது. அதை ஒருபோதும் அனுமதியும் இந்த அரசும் தெளிவாக இருக்கிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.